ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். சரி, எல்லாம் கவனமா கேட்கணும். புது பஸ் ஸ்டாண்டா பழைய பஸ் ஸ்டாண்டா? அது இல்லையா, மன்னராட்சி காலம் இப்ப இல்ல. மன்னராட்சியில அப்ப மன்னர் பல்லக்கில் தூக்கிட்டு வர்றாங்க, நகர வளத்துக்கு வர்றாரு. அப்போ பார்த்தான் பிச்சைக்காரன், ஆஹா சாதாரண மனுஷன் பிச்சை எடுக்கிற காட்டிலும் மன்னரே வர்றாருன்னா ஏதாவது வெயிட்டா கிடைக்கும்னு மன்னா சரி திரைச்சலை விளக்கிட்டு என்ன அப்படின்னாரு. பார்த்தா பிச்சைக்காரன், அடடா நம்மளை கூப்பிட்டானே அப்படின்னு நமக்குன்னு பைக்குள் வந்து செம்பு காசு இருக்குல்ல, அப்ப செம்பு காசு, அந்த செம்பு காசு எடுத்து இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு போட்டார்ல. அதை கரெக்டா பிடிக்கல, அவன் விட்டுட்டான். ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னா அவன் பிச்சை எடுக்கிறானால கிரிக்கெட் விளையாடுறானா, கரெக்டா பிடிக்க விட்டுட்டான். காசு போய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. மன்னர் கொடுத்த காசு சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சுன்னு படக்குன்னு கையை சாக்கடைக்குள்ள விட்டான். மன்னருக்கு மன வருத்தமாயிருச்சு. நம்மனால ஒருத்தன் சாக்கடைக்குள்ள கை விடுறதான், கை விடாது போயிட்டு போது விடு, செம்பு காசு தான் அப்படின்னு லவக்குன்னு இன்னொரு வெள்ளி காசு எடுத்து இந்தாப்பா அப்படின்னு கொடுத்தாரு. சரி, அந்த வெள்ளி காசு இந்த கையில வாங்கிட்டு லவக்குன்னு இந்த கையை மறுபடியும் சாக்கடைக்குள்ள விட்டான். என்னடா இவன் வெள்ளியை கொடுக்குறேன், அதை விடு விடு செம்பு, டேய் நான் சொல்றேன் கேளு, அது போனா தொலைது விடு செம்புதான் இந்தா அப்படின்னு ஒரு தங்க காசு எடுத்து கொடுக்குறாரு. மறுபடியும் அதையும் கையில வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ள கையை விட்டான். மன்னர் பார்த்தாரு, இவன் கேட்க மாட்டான், சாக்கடைக்குள்ள கை விடுறத விட மாட்டான், இவனை எப்படியாவது தடுக்கணும்னு இறங்கி கீழே வந்தார். பல்லக்க விட்டு இறங்கினார். சரி, இறங்கி வந்து, டேய் நான் ஆள்ற ராஜ்யத்துல பாதியை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், உனக்கு முடிச்சு விட்டு வைக்கிறேன், நீ ராஜா வைக்கடான்னாரு. சபாஷ். அப்ப என்ன கேட்டான் தெரியுமா பிச்சைக்காரன்? என்ன கேட்டான்? ராஜா நாட்டை ரெண்டா பிரிக்கிறீங்களே, அதுல சாக்கடை என் பக்கம் வருமா இல்லை உங்க பக்கம் வருமானு கேட்டான். ஏன்? அவனை பொறுத்தவரை அந்த சாக்கடைக்குள்ள இருக்க காசை எடுக்கணுங்கிற பிடிவாதம், அந்த பிடிவாதம் இருந்ததால் தான் பிச்சைக்காரனாக இருந்தவன் நாட்டுக்கு ராஜாவாக மாறினான். அந்த பிடிவாதம் தான் இன்னைக்கு முத்துக்குமார் இந்த உயரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கு.